முக்கிய விசேட செய்தியோடு உங்களை சந்திக்கிறோம். மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த பதிவு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில, அதாவது இன்றைய தினம் அதிகாலையில அமெரிக்காவின் வான்படைகள் ஈரானிய 3 அணு உலைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதாக ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்த கருத்து பற்றியதுதான் இன்றைய இந்த பதிவு. அமெரிக்காவுடைய வருகைக்காகத்தான் இஸ்ரேல் இத்தனை தினங்களாக தவம் இருந்தது. அதற்கேற்றாற்போல் இன்று அதிகாலையில அமெரிக்காவினுடைய வான்படைகள் அமெரிக்கா தளத்தில் இருந்து பசிபிக் சமுத்திரம் ஊடாக உடனடியாக ஈரானுடைய மிக முக்கியமான அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியதாக உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் இப்போது வர ஆரம்பிச்சிருக்கிறது. இந்த செய்தியை முதலாவதாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவருடைய செய்தி பக்கத்துல சொல்லி இருந்தாரு. இது என்னென்ன இடங்களை இலக்கு வச்சு தாக்குதல் நடத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மிக முக்கியமான இடங்கள். போர்டோ அணு உற்பத்தி நிலையம். போர்டோவை தாக்குவது தான் இவங்களோட முழு மூச்சாக இருந்தது. அதற்கேற்ப அதுவும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அது நிலத்துக்கடியில் 90 மீட்டருக்கு அடியில் இருக்கின்ற ஒரு பாதுகாப்பான இடமாக இருந்தாலும் இப்போது அமெரிக்காவினுடைய வான்படைகள் அந்த தாக்குதலை கச்சிதமாக நடத்தியிருப்பதாக தெரிய வருது. அடுத்த ஒன்றுதான் இஸ்ஃபஹானில் அமைந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு அணு உலை. அடுத்ததுதான் நடான்ஸ் சொல்லப்படுகின்ற ஈரானுடைய அணு உலைகள். இந்த அணு உலை, இந்த 3ஐயும் இலக்கு வைத்து அமெரிக்காவினுடைய B-2 என்று சொல்லப்படுகின்ற விமானங்கள் தான் இந்த தாக்குதலை கச்சிதமாக நடத்தியதாக சொல்லப்படுது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு கச்சிதமாக இவைகளை நாங்கள் சேதப்படுத்தி விட்டோம், அனைத்தையுமே சுக்குநூறாக ஆக்கிவிட்டோம். இப்போது எமது படைகள் ஈரானுடைய வான்பரப்புக்கு பக்கத்திலே தங்கியிருப்பதாகவும் சொல்வதோடு, எதிர்காலத்தில் இதனுடைய தாக்குதல் வேண்டுமா வேண்டாதா என்பதை ஈரான் தான் முடிவெடுக்க வேண்டும். இது ஈரானுக்கு மிக முக்கியமான ஒரு தருணம். இந்த தருணத்தில் நாங்கள் மீண்டும் அவர்களுக்கு அணு ஆயுத ஒப்பந்தத்துக்கு வரும்படி அழைப்பு விடுக்கிறோம். இது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தருணம் என்று சொன்னது மட்டுமல்ல, ஈரானுக்கு இது அமைதியா அல்லது சோகமான ஒரு தீர்மானமிக்க ஒரு காலமாக இருக்கிறது. மீண்டும் நாங்கள் அணு சம்பந்தமான ஒப்பந்தத்துக்கு வரும்படி ஈரானுக்கு அழைப்பு விடுக்கிறோம். வந்துவிட்டால் இந்த ஒரு விஷயத்தை எளிதாக எம்மால் முடித்துக்கொள்ள முடியும். எனவே உலகத்தில் எந்த ஒரு இராணுவம் செய்யாத ஒரு விஷயத்தை அமெரிக்க இராணுவங்கள் செய்து முடித்திருக்கிறது என்பது எமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறது என்ற ஒரு விஷயத்தையும் அவருடைய செய்தித்தளத்திலே குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிந்தது. போர்டோ முற்றுமாக அழிக்கப்பட்டதை அவர் பெருமிதத்தோடும் நினைவு கூறுவதாக அந்த செய்தியில் அவர் குறிப்பிட்டார். இங்கு நிச்சயமாக இப்படியான ஒரு தாக்குதல் நடந்திருப்பதை ஜெசீராவினுடைய செய்தித்தளங்களும் உறுதிப்படுத்தியிருப்பது இப்போது மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய ஒரு அச்ச சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஈரானுடைய யுத்தம் அடுத்த கணம் எப்படி நகரப்போகிறது, ரஷ்யாவினுடைய உதவி கிடைக்குமா, வடகொரியாவினுடைய உதவி கிடைக்குமா, ஈரானை சார்ந்து வாழ்கின்ற ஈரானுக்காக உதவி புரிகின்ற நாடுகள் களத்து நேரடியாக களங்காணுமா, அதே போன்று அமெரிக்க சார்ந்த நாடுகள், ஜெர்மனி போன்ற நாடுகள் இந்த களத்திலே உடனடியாக பங்கு பெற்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கிறது. எனவே மத்திய கிழக்கு நாடு எதிர்வரும் தினங்களில் 2 சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, ஈரான் அடிபணிந்து அந்த ஒப்புதலை வழங்குவது, இல்லை என்றால் சண்டைக்கு நிற்கின்ற ஒரு சூழல் உருவாகமாக இருந்தால் நிச்சயமாக மத்திய கிழக்கு நாடுகளிலே கடந்த காலங்களிலே ஆப்கானுக்கு எதிரான யுத்தம் போன்று, ஈராக்குக்கு எதிரான யுத்தம் போன்று, சிரியாவுக்கு எதிரான யுத்தங்கள் போன்று பல வருடங்கள் இந்த யுத்தம் நீள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான். எனவே மீண்டும் ஒரு முறை பல ஆண்டுகள் பற்றி எரிகின்ற ஒரு சூழல் மத்திய கிழக்கு நாடுகளிலே உருவாகும். இது பொருளாதாரத்தை மிகப்பெரிய ஒரு சேதத்தையும் விளைவுகளையும் உண்டு பண்ணும். எமது நாடுகள் போன்ற பலவீனமான நாடுகள் இதிலே பெரிதும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே எமது பிரார்த்தனை அனைத்துமே இந்த ஒரு விடயம் சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். என்றாலும் அமெரிக்கா இஸ்ரேல் கேட்டு நின்ற GBU 57 ரக விமானத்தை இந்த யுத்தத்திலே அமெரிக்கா இதுவரைக்கும் பயன்படுத்தவில்லை என்பது, போர்டோ போன்ற இடங்களை தகர்ப்பதாக இருந்தால் இந்த விமானத்தின் மூலம் தான் குண்டு வீச முடியும். அப்படியான இந்த ஒரு நிகழ்வு நடந்ததாக தெரியவில்லை. அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்ற இப்போதைக்கு அந்த யுத்த விமானம் V2 என்று சொல்லப்படுகின்ற யுத்த விமானத்தை தான் இதுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு ஆறுதலும் இப்போது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தெரிகிறது. என்னதான் இருந்தாலும் இது ஒரு மிரட்டலாக இருக்கிறது. இதுக்கு அடுத்ததாக ஈரான் அடிப்படையாவிட்டால் நிச்சயமாக அந்த வீரியம் கொண்ட போர் விமானத்தை இதற்கு பயன்படுத்தி போர்டோ போன்ற அந்த அணு உலைகளை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்வது போல 3 நிலையங்களையும் நாங்கள் சேதப்படுத்தி விட்டோம், தாக்குதலுக்கு இலக்காக்கி விட்டோம். எனவே இதற்கு பிறகு ஈரானுடைய நிலைதான் இப்போது முடிவெடுக்கின்ற ஒரு தருணத்தில் இருக்கிறது. அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கிறார். என்னதான் இருந்தாலும் எமது பிரார்த்தனையும் அமைதியான ஒரு சூழல் உருவாக வேண்டும். எனவே அடிக்கடி அலி ஹாமினி சொல்லுகின்ற ஒரு விஷயம்தான், பெரிய ஷைத்தான் அமெரிக்கா
சியோனிஸ்ட் என்பது ஒரு புற்றுநோய், அதை வெட்டி களைய வேண்டும் என்று சொல்வது போல புற்றுநோயும் ஷாத்தான்களும் என்ன கூத்தை காட்டுவார்களோ அதை அவர்கள் இப்போது நடைமுறை சாத்தியமாக்கி விட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான விஷயம். பொறுத்திருந்து பார்க்கலாம். அலி ஹாமினி பல்வேறு தசாப்தங்களாக இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் பகைத்து கொண்டு வாழ்கிறார். எனவே யுத்தத்திற்கு பழக்கப்பட்டவர்கள், வீரியம் கொண்டவர்கள் ஈரானியர்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த யுத்தத்திலே யாருடைய கை ஓங்க போகிறது என்று. என்னதான் இருந்தாலும் எமது பிரார்த்தனை மத்திய கிழக்கு நாடுகளிலே அமைதி நிலவட்டும். அந்த பூமி புனிதமான பூமிகளாக இருப்பதனால், புனிதமான பூமிகள், பல்வேறு நபிமார்கள் வருகை தந்த பூமி, பல்வேறு வேதங்களை சுமந்த பூமி, அமைதிக்கு வித்திட்டது, உலகத்திற்கே நேர்வழி காட்டிய அந்த பல்வேறு பூமிகள் இருக்கின்ற இந்த மத்திய கிழக்கு நாடுகள் அமைதியான ஒரு சூழல் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.